ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான 3 சாரீக்கான ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சாரீ என்னமோ ஃபேன்சியாக தான் இருக்குது, பட் வந்து ப்ளவுஸோட டிசைன்ஸ் வந்து நான் சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எப்படி கேட்டாங்களோ அது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேட்ச் ஒர்க் கேட்டாங்க, பட் வந்து இந்த சாரீ கலர் எனக்கு சில்க் காட்டன் கிளாத் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ண முடியல. சாரியில் நம்ம கட் பண்ணாலும் நிறைய கிளாத்தை வந்து கட் பண்ண முடியாது. ஒரு 5 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்கும் தான் நம்ம கட் பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பைப்பிங் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கலர் சாரியோட கலர் வந்து எனக்கு சில்க் காட்டனில் கிடைக்காதனால அதை நார்மல் ப்ளவுஸ்க்கே மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஃபால்ஸு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா அதனோட சாரியும் தைச்சி நான் அப்படியே அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுடுவேன். நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் தைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த ஃபால்ஸும் அடித்து வச்சுட்டேன்னா அவங்க வந்தாங்கன்னா ஊக்கு வைக்கலன்னா கூட ஊக்கு கட்டி கொடுத்துடலாம். அது மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இது வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு சாரீ கிரே கலரில் பிங்க் கலர் பார்டர் வந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபேன்சி சாரீ தான், பட் வந்து எனக்கு அந்த சில்க் காட்டன் கலர் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நார்மல் நெக்குக்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பட் வந்து ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து செகண்ட் சாரீ. இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து சூப்பராக இருக்கும். சாரீ வந்து கிராண்டாக இருக்கிறதுனால நான் டிசைன் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நாள் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்காமலே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு நார்மலாக கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு வேணும், ஸ்கூல் போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சில்க் காட்டன் கிளாத் கிடைக்காததுனால நான் வந்து நார்மல் நெக் வச்சு நாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 3-4 எல்போ ஸ்லீவில் தான் பஃப் வச்சுருக்கேன். இதுவும் இன்னொரு ஃபேன்சியான சாரீ, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து கிளாத்தே கிடைக்கலைங்க. இந்த சில்க் காட்டன் கிளாத் எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணேன். கொஞ்ச நாள் வருமா, அப்படி சரக்கு வரும் அப்போ எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மோஸ்ட்லி ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணேன் அந்த சில்க் காட்டனுக்காகவே. எனக்கு கலரே கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பிளானை மாற்றிட்டு நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பட் வந்து இந்த சாரியில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து ஏற்கனவே நான் ப்ளவுஸ் வேறவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். அதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பைப்பிங் கொடுக்குற அளவுக்கு எனக்கு துணி வந்து மீந்தது. அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், எதுக்காவது பைப்பிங் கொடுக்குறதுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இந்த சாரீக்கு மேட்ச் ஆனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அந்த க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பட் வந்து நாம் ஒரு டிசைன் வந்து பிளான் பண்ணுவோம், அந்த டிசைன் வந்து நம்மளால் இது பண்ணவே முடியாது. ஏன்னாக்கா அந்த சில்க் காட்டனு அதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல் தேவைப்படும். அது வந்து கரெக்டாக நம்மளால் மேனேஜ் பண்ணிவிட்டு தைச்சாதை மட்டும்தான் அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். 3 டிசைனுமே எனக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு. 3 டிசைனுமே சூப்பரான டிசைன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலான்னு. பட் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து என்னால் தைக்க முடியாமல் லாஸ்ட் பாருங்கள், இந்த க்ரீன் பிளாக் கலர் சாரீக்கு அந்த க்ரீன் கலர் பைப்பிங் மட்டும் கொடுத்தேன், அவ்வளோதான். நெக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் ஆர்ட் நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெக்கு. அப்புறம் அது மாதிரி தான் வச்சுருந்தேன். நல்லா இருந்தது. ப்ளவுஸ் போடும்போது சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் வந்து வேர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. பைப்பிங் வந்து அவ்வளோவா தெரியல, பட் நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டு பார்க்கும்போது அந்த பைப்பிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த 3 சாரியில் எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து எல்லோ ப்ளவுஸ் அண்ட் சாரீ, அது செகண்ட் ஒன் வந்து இந்த கிரே கலர் சாரீ, தேர்ட் ஒன் வந்து பிளாக். 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சு அது வந்து ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன். சடனாக அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் ஸ்டிச் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இனிமேல் வந்து எல்லாமே கிளாத்து இந்த டிசைன் தைக்கிறோன்னா உடனே நம்ம போய் அந்த சில்க் காட்டன் கிளாத்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஹாப்பியாக ஸ்டிச் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதுல ஹாப்பியாக ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக இருக்கணும். நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் நினச்சது மாதிரி எல்லாமே
கிட்ட கரெக்டாக எனக்கு கிடச்சிதுன்னா நான் உடனே அழகாக அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். அப்படி தான் நிறைய இப்போ வந்து சில்க் காட்டன் கிளாத் கிடைக்காதனால நான் எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா நிறைய ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பேன். பார்க்கலாம், அந்த சில்க் காட்டனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எங்கேயாவது வெளியில் பெங்களூர் அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த பிளானாவது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.